ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் EduChangeன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஆப். இதில் வந்து நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாட்டி இதில் இன்ஸ்டால்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை அமர்த்தி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் சைன் அப் சைன்இன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்புக்கு ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ சைன் அப்பாக மாற்றணும். இதில் போய் உங்களோட இமெயில் பாஸ்வேர்டு வர மிச்ச டீட்டெயில்ஸை அடிக்கணும். ஸோ உங்களுக்கு இமெயில்னு சொல்லி எதுவும் இல்லாட்டி நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து இமெயில்னால் என்னது, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. பிறகு உங்களோட இமெயில் ஐடியை இதில் கொடுங்க. ஸோ அடுத்தது பாஸ்வேர்ட். அது வந்து 6 கேரக்டர்ஸுக்கு மேலே கொடுங்க. ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு ஒன்று போடுங்க. அடுத்தது வந்து யூசர் நேம். அடுத்தது வந்து உங்களோட மீடியமையும் உங்களோட கிரேடையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அது செலக்ட் பண்ணிவிட்டு சைன்அப் கொடுங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டோட வந்து நீங்கள் வாங்குகிற கோர்ஸ் எல்லாம் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒருவேளை உங்களோட ஃபோனில் ஏதாவது இஷ்யூ வந்து அந்த ஃபோனில் இந்த ஆப்பை பார்க்க முடியாட்டி நீங்கள் இந்த அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு மெயில் ஐடி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இன்னொரு ஃபோனில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதுதான் இதில் ஒரு நல்ல ஃபீச்சர் மாதிரி. ஸோ இதில் உங்களோட கோர்சஸை பார்க்க முடியும். இப்போ கோர்ஸுக்குள்ளே போனால் கோர்ஸில் இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸும் இதில் இருக்குது. ஸோ இதில் முதலாவது ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை அமர்த்தினீங்கன்னா நீங்கள் வீடியோவை பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியலை. அதை விட எனக்கு சில விஷயங்கள் விளங்கலை. வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு என்ன இஷ்யூ இருந்தாலும் அதை விட வீடியோ ஒழுங்காக வேலை செய்யலைன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து கீழே ரிப்போர்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை அமர்த்தினீங்கன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு கொண்டு போகும். இதில் போய் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நீங்கள் எங்களோட பேசலாம். ஸோ உங்களுக்கு என்ன இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இப்போ பேமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்ன இஷ்யூ இருந்தாலும் பேசிக்கொள்ளலாம். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம். இதில் போனீங்கன்னா இங்கே அந்த ரிப்போர்ட் அண்ட் இஷ்யூன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வார நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இதில் வரும். நீங்கள் இப்போ கோர்ஸ் ஏதாவது வாங்கினீங்கன்னா இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ நான் இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கோர்ஸை நான் உங்களுக்கு வாங்கி காட்டுறேன். ஸோ இதில் என்ன இந்த டவுட் சால்விங்ன்னு இருக்குன்னா, இப்போ சில தியரி கோர்சஸுக்கு வந்து டவுட் சால்விங் ஆப்ஷன் இருக்குது. டவுட் சால்விங்னா என்னென்னா, இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த கோர்ஸை வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ் வரும். ஸோ நாங்கள் என்ன செய்வோம்னா, இந்த கோர்ஸோட வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் என்ரோல் ஆகும்போது உங்களை அந்த குரூப்புக்கு ஆட் பண்ணி விடுவோம். ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் போட்டு உடனே கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ இதில் 3000ன்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் ஸ்டார்ட் லேர்னிங் கொடுக்குறேன். இப்போ இதில் போனீங்கன்னா இது பேமெண்ட் ஸ்க்ரீன். ஸோ இதில் டியூரேஷன் சொல்லி ஒன்று இருக்கும். டியூரேஷன்னா என்னென்னா, எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து 30 மந்த்ஸ்னால் நீங்கள் 2.5 வருஷத்துக்கு பார்க்க முடியும். அப்படி இல்லைனா எனக்கு ஒரு 3 மாதமே போதும்னா நீங்கள் அந்த 3 மாதத்தை செலக்ட் பண்ணலாம். இப்போ டியூரேஷனை மாற்றும் போது உங்களோட காசு குறையும். உங்களோட டியூரேஷனை குறைக்க காசு குறையும். ஸோ 30 மந்த்ஸ்னால் 3000, அப்புறம் 12 மந்த்ஸுக்கு 2700, அப்படி கொஞ்சம் குறையும். நான் இப்போ 30 மந்த்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை கொடுங்க.
ஸோ நீங்கள் எப்படி பே பண்ண போகிறீங்கன்னா 2 விதத்தில் பே பண்ணலாம். ஒன்று வந்து உங்களோட கார்டை யூஸ் பண்ணி, இன்னொன்று பேங்க்கை யூஸ் பண்ணி பேங்க்கில் போட்டு பே பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அமர்த்தினீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரும், எந்த மாதிரி பே பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ பேங்க்கை யூஸ் பண்ணி பே பண்ணுறதுன்னா நீங்கள் பேங்க்கில் பேமெண்ட்டை கட்டிட்டு அந்த ரிசிப்ட் இருக்குது தானே, அதை வந்து நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும். இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த கீழே இருக்குது, இந்த வங்கின்னு சொல்லி இருக்குது தானே, அது கீழே இருக்குது இந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் சொல்லி. ஸோ இந்த இதில் ரிசிப்டை அட்டாச் பண்ணிங்கன்னா சரி. இந்த ஒருவேளை திருப்பி உங்களோட இந்த டீட்டெயில்ஸ் வேணுமுன்னா இந்த ஐன்னு சொல்லி ஒரு ஐக்கன் இருக்குது, இதை அமர்த்தினீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ இப்போ பேங்க்கில் பண்ணாமல் கார்டில் பண்ணுறேன்டா இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை டீசெலக்ட் பண்ணிவிட்டு இந்த பே ஆப்ஷனை அனுப்பணும். ஸோ இதில் என்ன சேவ் இன்ஃபர்மேஷன் ஃபார் லேட்டர்னால் நீங்கள் இப்போ நிறைய தடவை கோர்ஸ் வாங்கி தானே, அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபோன் எல்லாம் நீங்கள் திருப்பி டைப் பண்ணணும். ஸோ சேவ் இன்ஃபர்மேஷன் ஃபார் லேட்டர் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த முறை வந்துக்கொள்ளும், திருப்பி டைப் பண்ண தேவையில்லை. ஸோ நான் இப்போ இதில் பே அமர்த்துறேன். ஸோ இதில் போய் உங்களோட கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா சரி, அதுக்கப்புறம் பேமெண்ட் நடக்கும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனால் உங்களை நீங்கள் வந்து கோர்ஸுக்கு ஆட் ஆவீங்க. இப்போ நான் பேங்க் பேமெண்ட் ஒருக்கா பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் அட்டாச் ரிசிப்ட்னு சொல்லியிருக்கு, இதுக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கன் இருக்குது, ஒரு ஃபோட்டோ ஐக்கன், இதை அமர்த்தினீங்கன்னா நான் ஸ்லிப்பை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரிசிப்ட் அப்லோடட்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் பே கொடுக்குறேன். ஸோ இதில் வி வில் அப்டேட் யுவர் ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா, இப்போ உங்களோட நீங்கள் உண்மையாகவே காசு கட்டியிருக்கீங்களான்னு நாங்கள் எங்களால் வெரிஃபை பண்ணணும். ஸோ அது மேக்ஸிமம் ஒரு நாள் எடுக்கும். ஒரு நாளுக்குள்ளே நாங்கள் பார்ப்போம், நீங்கள் காசு கட்டியிருக்கீங்களா பார்த்து உங்களை ஆட் பண்ணி விடுவோம். ஸோ ஓகே அமர்த்துங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நாங்கள் கோர்ஸுக்கு ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் மேலே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு, யூ ஹேவ் பர்ச்சேஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு போனீங்கன்னா இப்போ எல்லாம் அன்லாக் ஆகிருக்கு. முதல்ல லொக் ஆகிருந்துச்சி, இப்போ எல்லாம் அன்லாக் ஆகிருக்கு. இதுக்குள்ளே போய் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். அதை விட இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு ரிவ்யூஸ் போடணுமாண்டா, இந்த கோர்ஸ் நல்லா இருக்குது, அப்படி இந்த கோர்ஸ் ஏதாவது பிடிக்கலை அப்படி ரிவ்யூஸ் போடணும்னா இந்த மேலே இருக்கிற இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களோட ரிவ்யூஸை நீங்கள் டைப் பண்ணி கொள்ளலாம். இதில் ப்ளஸ் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சரி. அதுக்கப்புறம் வந்து இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது வருது, சார்கிட்ட கால் பண்ணி கேட்கணும், ஆனால் நம்பர் இல்லையாண்டா இந்த இதில் வாட்ஸ்அப் ஐக்கன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சாருக்கு கால் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து இந்த கீழே ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு ஐக்கன் இருக்க பாருங்கள், ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் டவுட்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கன். ஸோ அதை அமர்த்தினீங்கன்னா உங்களோட கோர்ஸ் குரூப்புக்கு கொண்டு போய் விடும். ஸோ இதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கோர்ஸ் இருக்குது. ஸோ இதில் இன்னும் யாரும் டவுட்ஸ் இன்னும் கேட்கல. இப்போ நீங்கள் இதில் என்ட்ர டவுட்டுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் உங்களோட டவுட்டாக போடலாம். இப்போ இதில் உங்களோட டவுட் வந்திருக்கு. இப்போ இதை சார் பார்த்துட்டு அவர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். ஸோ இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா இந்த மேலே இருக்கிற இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.
இதில் இந்த கோர்ஸில் என்னென்ன படிப்பிக்கிறேன்னு சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அடுத்தது வந்து இதில் ஒன் டைம் பைன்னு சொல்லியிருக்கு. அது என்ன ஒன் டைம் பைன்னா, இப்போ சில கோர்சஸில் வந்து இப்போ இந்த கோர்ஸ் எடுத்திங்கன்னா இதில் 4 கிளாஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது எல்லாமே வாங்கணுன்னு விருப்பம் இல்லாட்டி ஏதாவது ஒரு வீடியோ மட்டும்தான் நான் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த ஒன் டைம் பை ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரே ஒருக்கா தான் அதை பார்க்க முடியும். நீங்கள் ஒருக்கா வாங்கினீங்கன்னா அந்த நேரம் மட்டும்தான் பார்க்க முடியும். திருப்பி நீங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த முறை பார்க்கலாம். அது ஒரே ஒருக்கா தான் பார்க்க முடியும். ஸோ அது எப்படி வேலை செய்ய போகுதுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் ரீலோட் பண்ணணும். ஸோ இதை அமர்த்தி இதில் டாப்அப்னு சொல்லியிருக்கு. இப்போ இதில் உங்களோட பேலன்ஸ் 0ன்னு இருக்குது. இந்த டாப்அப்பில் போய் நீங்கள் எவ்வளோ ரீலோட் பண்ண போகிறீங்கன்னு போட்டுட்டு உங்களோட டீட்டெயில்ஸை போட்டுட்டு முதல்ல மாதிரி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அமர்த்தி எல்லாத்தையும் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிங்கன்னா இந்த காசு வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வரும். ஸோ இப்போ அந்த பேலன்ஸை வச்சு நீங்கள் ஒருக்கா வந்து அந்த வீடியோவை வாங்கிக்கொள்ளலாம். ஸோ இதில் எல்லா கோர்ஸுக்கும் ஒன் டைம் பை ஆப்ஷன் இல்லை, சிலதுகளுக்கு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த வீடியோ மட்டும்தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்கன்னா இதில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ இதில் கேட்கும், டூ யூ வாண்ட் டு வாட்ச் திஸ் வீடியோ ஒன் டைம். இதில் காசும் இருக்குது, எவ்வளோ காசுன்னு சொல்லி. ஸோ இதில் வந்து நீங்கள் நார்மலாக வாங்குகிற ப்ரைஸை விட ஹாஃப் ப்ரைஸ் தான் இருக்க போகுது. இப்போ இதில் 500 இருக்குது. இதில் இந்த ஒரு வீடியோ வந்து 50 தான். ஸோ எஸ் கொடுங்க. இப்போ இதில் நான் பேலன்ஸ் இல்லைன்னு காட்டுது. ஸோ நான் டாப்அப் பண்ணணும். ஸோ நான் 50 டாப்அப் பண்ணேன். இப்போ உங்களோட ட்ரான்சாக்ஷன் வெரிஃபை ஆகிருக்கு. ஸோ இதில் பேலன்ஸில் வந்து இப்போ 50 இருக்குது. இப்போ இதில் போய் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேட்கும், இது ஒருக்கா வாங்க போகிறீங்களான்னு சொல்லி. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா அவங்கள ப்ராசஸிங் யோர் ட்ரான்சாக்ஷன் சொல்லி வரும். இப்போ ட்ரான்சாக்ஷனை ப்ராசஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் போய் இந்த வீடியோ அமர்த்தினீங்கன்னா, இந்த ப்ளே பட்டன் அமர்த்தினீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகும். ஸோ இதில் உங்களோட பேலன்ஸ் வந்து இப்போ 0. இப்போ அந்த 50 போயிருக்கு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஆப்பை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஷேர் EduChange ஆப்ஷனை அமர்த்தி ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது உங்களோட டீட்டெயில்ஸை ஏதாவது எடிட் பண்ணணும்னா இதில் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். அப்புறம் நீங்கள் கோர்ஸ் இதில் சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த கோர்ஸ் சம்மந்தமாக சாரோட ஏதாவது சட் பண்ணணுமெண்டா இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் சாரோட சட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் கீழே அந்த நம்பரையும் அட்டாச் பண்ணி விடுறேன். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். என்ன பிரச்சனை இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். அடுத்தது நீங்கள் காசு கட்டி ஏதாவது வேலை செய்யாட்டி எந்த பிரச்சனை தான் கால் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி இந்த யூசர் ஐக்கனை அமர்த்தினீங்கன்னா இந்த இதில் ரிப்போர்ட்டன் இஷ்யூன்னு சொல்லியிருக்கு. இதில் நீங்கள் உங்களோட இஷ்யூவை டைப் பண்ணிவிட்டு இந்த ரிப்போர்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த மெயிலுக்கு போகும். ஸோ மெயில் மூலமாகவும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாகவும் கண்டெக்ட் பண்ணலாம்.